அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜமாணிக்கம். என்னை ராஜா என்று அழைப்பார்கள். நான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. நாங்கள் ஒரு கிராமத்தில் வசித்தோம். அப்பா கடினமான உழைப்பாளி. ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்தேன். அங்கு கிராமத்தின் பணக்கார குழந்தைகளும் படித்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே அப்பா என்னை வளர்ப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை. நாங்கள் வசித்த தெருவில் எங்களை விட எவ்வளவோ பேர் ஏழையாக இருந்தார்கள். இருந்தாலும் அப்பா எனக்காக நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி தந்தார். சொல்லப்போனால் நான் என்ன ஆசைப்பட்டாலும் உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்கு அப்பாவும் அம்மாவும் பாடுபட்டார்கள். இருவருமாக என் மீது அவ்வளவு அன்பும் வைத்திருந்தனர். எனக்கு 10 வயதான பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விவரங்கள் தெரிய ஆரம்பித்தது. ஏனென்றால் நான் படித்த பள்ளியில் தொழிலதிபர்களின் மகன்களும் அல்லது நகரத்தில் வேலை செய்பவர்களின் மகன்களும் படித்து கொண்டிருந்தனர். ஆனால் எனது அப்பா ஒரு சாதாரண மனிதராக இருந்தார். எனக்கும் மனதிற்குள் தோன்றியது, மற்ற அப்பாக்களைப் போல பணக்காரராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் எனது அப்பா ஏன் இல்லை என்று. எனது அப்பாவிற்கு தொழில் ஐஸ்கிரீம் விற்பது. மழைக்காலங்களில் வயல்வெளியில் விவசாய வேலையும் பார்த்து வந்தார். அதை வைத்துதான் என்னையும் நல்லபடியாக படிக்க வைத்தார். எனது அப்பாவிற்கு ஒரு தம்பியும் இருந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் நகரத்திற்கு சென்று வேலை செய்து அங்கே திருமணமும் செய்து கொண்டார். சில பிரச்சனையின் காரணமாக பல வருடங்கள் அப்பாவுடன் எந்த தொடர்பும் இல்லாமலும் இருந்தார். சில வருடங்களாக தான் சித்தப்பா எனது அப்பாவை காண்பதற்கு வந்தும் செல்வார். அவர் அப்படி வரும்போதெல்லாம் எனக்காக விலை உயர்ந்த விளையாட்டு பொருட்களையும் வாங்கி வருவார். வரும்பொழுது அவர் காரில் தான் வருவார். எனக்கும் அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். சித்தப்பாவால் முடிந்தது அப்பாவால் ஏன் முடியவில்லை என்று. இப்படியே சில வருடங்களும் உருண்டோடின. நானும் வேறு ஒரு பள்ளியில் சேர்ந்து படிக்கவும் ஆரம்பித்தேன். அங்கும் முன்பு படித்த பள்ளி போலவே பணக்கார குழந்தைகள் அதிகமாகவே இருந்தனர். சில சமயம் அவர்களை பள்ளியில் விடுவதற்கும் அழைப்பதற்கும் அவர்களின் பெற்றோர்களே காரில் வந்துவிட்டு செல்வர். சில வீட்டு குழந்தைகளை தனியாக ஓட்டுநர் வைத்து காரில் அழைத்தும் செல்வர். இதை அனைத்தும் பார்க்கும் பொழுது எனக்கும் அவ்வளவு ஆசையாக இருக்கும். நாம் ஏன் அதை போல ஒரு வீட்டில் பிறக்கவில்லை என்று. அப்போதிலிருந்து எனது மனதிற்குள் ஒரு எண்ணமும் உண்டானது. பணக்கார வாழ்க்கைதான் சுகமான வாழ்க்கை என்று. அந்த எண்ணம் அதோடு நிற்கவில்லை. நாம் இப்படி இருப்பதற்கு காரணம் எனது தந்தைதான் என்றும் நினைக்க ஆரம்பித்தேன். எனது அப்பா எனது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து வந்தார். இருந்தாலும் அவர் பணக்காரர் இல்லை. அவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பித்தேன். எனக்காக அவர் ஒன்றுமே சேர்த்து வைக்கவில்லையே என்று நினைத்து அவரின் மேல் சற்று வெறுப்பும் தான் அதிகமானது. ஆனால் அம்மாவிடம் எப்பொழுதும் போல பாசமாக தான் இருந்தேன். நான் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது எனது பள்ளியில் இருந்து தந்தையர் தினத்திற்காக தங்களது பெற்றோர்களை அழைத்து வரும்படியும் பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அங்கிருந்து தான் எனக்கும் எனது அப்பாவிற்குமான தூரம் அதிகமாக தொடங்கியது. மற்ற குழந்தைகளின் அப்பா அம்மாக்கள் படித்துவிட்டு நல்ல வேலையிலும் பெரிய பணக்காரர்களாகவும் இருந்தனர். ஆனால் எனது அப்பா சாதாரண கூலி தொழிலாளி. அது மட்டுமல்ல, ஐஸ்கிரீம் விற்பவர். அவரை எனது அப்பா என்று சொல்வதற்கே அந்த நேரத்தில் அவமானமாக இருந்தது. எனது அப்பா ஐஸ்கிரீம் விற்பவர் என்று மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்னிடம் எந்த நண்பர்களும் பழகக்கூட மாட்டார்கள் என்று நான் நினைத்தேன். அது எனக்கு அவமானமாகவும் தோன்றியது. இது எனது அப்பாவிற்கும் தெரியும். சில வருடங்களுக்கு முன்பு வரை அதே பள்ளியின் வாசலில்தான் அப்பா ஐஸ்கிரீம் விற்று வந்தார். எப்பொழுது நான் அந்த பள்ளியில் சேர்ந்தனோ அதன் பிறகு அம்மாவிடம் கூறி அவரை அங்கு ஐஸ்கிரீம் விற்கக்கூடாது என நான் சொல்லிவிட்டேன். நண்பர்களுக்கு எங்கே அவர் எனது அப்பா என்று தெரிந்தால் என்னை கேலி செய்வார்கள் என்று நான் கூறினேன். அதை அம்மாவும் புரிந்து கொண்டு அப்பாவிடம் கூற அப்பாவும் சரி என்று சம்மதித்து அதன் பிறகு அந்த பள்ளியின் வாசலில் ஐஸ்கிரீம் விற்கவில்லை. இருந்தாலும் எப்பொழுதாவது ஆண்டு விழாவோ அல்லது வேறு ஏதேனும் விசேஷங்கள் நடக்கும் பொழுது வியாபாரத்திற்காக வந்து செல்வார். அப்பொழுதும் கூட நான் அவரை கண்டும் காணாதது போல இருப்பேன். அவரும் அதை புரிந்து கொண்டு என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்யவும் மாட்டார். அந்த காலகட்டத்திலேயே அவருடன் எனக்கு சிறிதாக மனக்கசப்பும் ஏற்பட்டது. எனக்கு ஆடம்பரமான உடைகள் வேண்டுமென்று, நிறைய பொருட்கள் வேண்டும் என்றும் தொந்தரவு செய்யவும் ஆரம்பித்தேன். அப்பாவும் முடிந்தவரை அனைத்தையுமே செய்வதற்கு முயற்சி செய்தார். ஆனால் சில விஷயங்களில் அவரின் வருமானத்தை விட நான் கேட்ட பொருட்களின் விலை அதிகமாகவே இருந்தது. அப்பொழுதுதான் அவரும் தடுமாற்றம் அடைந்தார். அதையே காரணம் காட்டி சில சமயம் அப்பாவிடம் கோபப்படுவதும் உண்டு. அப்பொழுதெல்லாம் அம்மாதான் எனக்கு புரிய வைப்பார். அப்பா உனக்காக தான் உழைத்து கொண்டு இருக்கிறார். உனது தேவைகளை குறைத்து கொண்டு அப்பாவிற்கு கஷ்டத்தை கொடுக்காதே என்றும் சொல்வார். எனக்கும் அவரின் கஷ்டம் புரியாமல் இல்லை. ஆனாலும் ஏன் அவர் பணக்காரராக இல்லை என்ற வெறுப்பு மட்டுமே அதிகமாக இருந்தது.
அப்பொழுதெல்லாம் சில சமயம் சித்தப்பா வீட்டிற்கு வருவார். நானும் அவரிடம் சில சமயம் சொன்னதுமுண்டு, அப்பாவால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று. அவரும் என் மேல் சிறிதாக கோபித்தும் கொள்வார். இருந்தாலும் நான் சிறியவன் என்பதால் அமைதியாகவே இருந்து விடுவார். சித்தப்பாவும் பலமுறை அப்பாவிடமும் அம்மாவிடமும் என்னை தன்னுடன் அழைத்து சென்று படிக்க வைப்பதாக கூறுவார். ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு பிரிய மனமில்லாமல் மறுத்தும் வந்தனர். சித்தப்பாவிற்கு பல வருடங்களுக்கு முன்பே திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். அவர்களுக்கு என்னை விட 2-3 வயது வித்தியாசம்தான் இருக்கும். சில உறவுக்கார திருமணங்களில் அவர்களை பார்த்ததும் உண்டு. அவர்களும் என்னிடம் பாசமாக நடந்தும் கொள்வர். என்னையும் தங்களுடன் வந்து தங்கிக் கொள்ளும்படியும் வற்புறுத்துவர். ஆனால் அப்பொழுது அம்மா அப்பா தான் வேண்டாம் என்று மறுத்தும் விடுவர். இப்படியாக 12ஆம் வகுப்பு இறுதியில் நான் படித்த பள்ளியின் ஆண்டு விழாவும் வந்தது. அதற்கு நான் எங்களின் பெற்றோர்களையும் அழைத்து வர கூறியிருந்தனர். பள்ளி நிர்வாகத்தினர் அப்படி கூறியது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. காரணம், எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஐஸ்கிரீம் விற்பவர் எனது அப்பா என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அதை அவரிடமும் கூறவும் முடியாது. ஆண்டு விழா நாளில் சக மாணவர்கள் அனைவருமே தங்களது பெற்றோர்களை அழைத்து வந்திருந்தனர். ஆனால் நான் யாரையும் அழைத்து செல்லவில்லை. சொல்லப்போனால் அதை பற்றி எனது பெற்றோரிடமும் கூறவும் இல்லை. எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று தான் நான் நினைத்தேன். விழா மேடையில் அனைத்து மாணவர்களையும் தனித்தனியாக பெற்றோருடன் அழைத்து பரிசு பொருட்களை வழங்கினர். அப்படி என்னையும் அழைக்க நானும் தனியாக சென்று பரிசு பொருட்களை வாங்க முற்பட்டேன். பள்ளி ஆசிரியர்கள் எனது பெற்றோரை பற்றி விசாரிக்க நான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூற அவர்களும் ஆறுதல் கூறி பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினர். விழா முடிந்ததும் வெளியில் வர அங்கே எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் நான் மேடையில் பேசியதும் அவர்கள் பெற்றோர்களை பற்றி கேட்டதையும் எனது அப்பா பார்த்து கொண்டிருந்தான் நின்றிருந்தார். ஆண்டு விழா என்பதால் அதிகமாக வியாபாரமாகும் என்பதற்காக வியாபாரத்திற்காக வந்தவர் இதை அனைத்தையுமே கவனித்தும் கொண்டிருந்தார். ஆனால் அப்பொழுதும் கூட அவர் என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை. தலை குனிந்து எதையோ யோசித்து கொண்டும் இருந்தார். நானும் அவரை காணாதது போல வீட்டிற்கு வந்தேன். அப்பாவும் வியாபாரத்தை முடித்துவிட்டு சோர்வாக வீட்டில் அமர பிறகு சிறிது நேரத்திலேயே என்னையும் அழைத்தார். நானும் வேண்டாம் வெறுப்பாக அவரின் அருகில் அமர அவர் என்னிடம் அடுத்ததாக என்ன படிக்கப் போகிறாய் என விசாரித்து கொண்டு இருந்தார். அனைத்தையுமே கூறிக்கொண்டும் இருந்தேன். அதன் பிறகு நானும் அவரிடம் எனக்கு சித்தப்பாவின் வீட்டிலிருந்து படிக்க வேண்டும் போல் உள்ளது, நான் அங்கு செல்ல ஆசைப்படுகிறேன் என தெரிவிக்க அவரும் ஒன்றும் யோசிக்காமல், நீ என்ன நினைக்கிறாயோ அதையே செய், உனது விருப்பத்திற்கு நான் இனிமேல் தடையாக இருக்க மாட்டேன் என்றும் கூறினார். இதை கேட்டு நானும் சந்தோஷமடைந்தேன். பிறகு அம்மாவிடமும் தெரிவிக்க அவரும் முதலில் வேண்டாம் என்று கூறினார். பிறகு அப்பாதான் அவரை சமாதானப்படுத்தி சம்மதிக்கவும் வைத்தார். நானும் சித்தப்பாவிடம் விவரத்தை கூறிவிட்டு அவரின் வீட்டிற்கும் சென்று விட்டேன். அங்கு ஒரு தனியார் கொள்ளையில் இடமும் கிடைத்தது. அனைத்து செலவுகளையும் அப்பாதான் பார்த்தும் கொண்டார். நானும் சித்தப்பாவின் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு சென்று வந்தேன். அந்த கல்லூரி வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. யாரும் எனது பெற்றோர்களை பற்றி கேட்டால் எனது சித்தப்பா தான் அப்பா என்றும் கூறி வந்தேன். அவர் ஒரு தொழிலதிபர் என்றும் கூறி வந்தேன். அதுவும் உண்மைதான். சித்தப்பா அந்த நகரத்தில் நல்ல மதிப்புமிக்க தொழிலதிபர். அவரிடம் நிறைய பணமும் இருந்தது. ஆரம்பத்தில் அனைத்தும் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தாலும் நான் சித்தப்பா வீட்டில் இருப்பது சித்திக்கு பிடிக்கவில்லை. எங்கே உறவு என்று சொல்லி தனது கணவனின் சொத்தை அபகரிக்க வந்து விடுமோனோ என்றும் நினைத்தார். இதை வெளியில் சொல்லவில்லை என்றாலும் அவரின் நடவடிக்கைகளில் தெளிவாகவே தெரிந்தது. இருந்தாலும் நானும் கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த நகரத்து வாழ்க்கை எனக்கு பிடித்தும் போயிருந்தது. எனது கிராமத்தில் இருக்கும் பெற்றோர்களை பற்றி நினைவு கூட எனக்கு வரவில்லை. அந்த அளவிற்கு மாறிப்போயும் இருந்தேன். ஆனால் அப்பா மட்டும் மாதம் மாதம் எனது செலவிற்கும் படிப்பிற்கும் பணத்தை அனுப்பி வைப்பார். அப்பொழுதாவது அம்மா தான் என்னுடன் தொலைபேசியிலும் பேசுவார். அவரும் பலமுறை அப்பாவிடம் பேசி என வற்புறுத்துவார். ஆனால் எனக்கு ஏனோ தெரியவில்லை, அப்பாவிடம் பேசும் ஆசையே இல்லை. நானும் அவரிடம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என வைத்தும் விடுவேன். இப்படியாக கல்லூரியின் இறுதி ஆண்டுகளும் எட்டிவிட்டன. இதற்கிடையில் நான் கிராமத்திற்கு செல்லவே இல்லை. எனக்கு அந்த நகரத்தின் ஆடம்பர வாழ்க்கை தான் பிடித்தும் இருந்தது. படிப்பு முடிந்ததுமே இங்கே வேலை தேடிக்கொண்டு இருந்து விடலாம் என்று முடிவு எடுத்தும் இருந்தேன். இதற்கிடையில் சித்தியின் எண்ணமும் வேறு மாதிரியாக இருந்தது. எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்தும் இருந்தார். ஒரு நாள் சித்தி தன்னிடம் இருந்த பணத்தை எனது அறையில் ஒளித்து வைத்துவிட்டு பணம் திருடு போனதாக அழுது கொண்டும் இருந்தார். வீட்டிலுள்ள அனைவருமே பதறிப்போனோம். ஒவ்வொரு இடமாக பணத்தை தேடிக்கொண்டிருக்க கடைசியில் எனது அறையில் தேடும்படி சித்தி கேட்டுக்கொண்டு சித்தப்பாவும் வேறு வழியில்லாமல் எனது அறையில் தேடினார்.
அங்கே பணமும் கிடைத்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். சித்தப்பாவும் அவரது மகன்களும் அதிர்ச்சி அடைந்தனர். எனக்கும் புரிந்தது போலவே சித்தப்பாவிற்கும் ஓரளவு புரிந்து போனது. இதற்கு காரணம் தனது மனைவிதான் என்று. ஆனாலும் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அப்பொழுது அதை எப்படியோ விட்டுவிட்டார். சில நாட்கள் வரை அந்த வீட்டில் யாரும் என்னுடன் பேசவே இல்லை. எனக்கும் அவளிடம் பேச மனதும் வரவில்லை. சித்தியின் மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் நேராகவே என்னிடம் கூறியிருந்தால் அந்த வீட்டை விட்டே சென்றிருப்பேன். ஆனால் என்மேல் திருட்டு பட்டம் கட்டிவிட்டார் என்று நினைக்கும் பொழுது நான் வருத்தமாக இருந்தது. சில நாட்கள் கழித்து என்னை தனியாக அழைத்த சித்தப்பா, பாருப்பா, நடந்ததற்கு காரணம் நீ இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் எனது அண்ணனின் வளர்ப்பை என்றுமே குறை சொல்ல முடியாது. எனது அண்ணன் மிகவும் நல்லவன். யாருடைய பணத்திற்கோ அல்லது ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ ஆசைப்படவே மாட்டான். அவனுக்கு நான் நிறையவே கடன் பட்டிருக்கின்றேன். சொல்லப்போனால் இந்த சொகுசான வாழ்க்கையே அவனால் தான் எனக்கு கிடைத்தது. அவன்தான் சிறு வயதிலிருந்தே வேலைக்கு சென்று என்னை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கும் ஆளாக்கினான். அவனுக்கு நான் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவன். நானும் அவனுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவன் அனைத்தையுமே மறுத்து விட்டான். அதற்காக தான் உன்னை படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் உனது அப்பா தனது பிள்ளை படிப்புக்கு தான் செலவு செய்ய வேண்டும் என்றும் தான் எவ்வளவு மறுத்தும் மாதம் மாதம் உனது படிப்பு செலவிற்கு பணம் அனுப்பி கொண்டும் இருக்கிறார். உனது அப்பாவைப் போல ஒரு மனிதரை பார்ப்பது மிகவும் அபூர்வம். ஆனால் உனக்கு கிடைத்துள்ளார். கடைசி வரை உனது அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கொள் என்றார். நீ எதை பற்றியும் நினைக்காமல் முதலில் உனது படிப்பை முடித்துவிடு. நடந்ததை நினைத்து கவலைப்படாதே. அவளை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். படிப்பு முடிந்ததும் உன்னால் எவ்வளவு சீக்கிரம் வேலை தேடி கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலை தேடிக்கொண்டு இங்கிருந்து சென்றுவிடு. அதுவரை பொறுமையாக இருந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்து என்றும் கூறினார். எனக்கும் அவர் சொல்வதுதான் சரியெனப்பட்டது. ஏனென்றால் படிப்பு முடிவதற்கு இன்னும் சில நாட்களே இருந்தது. சித்தப்பா அப்பாவை பற்றி கூறியதும் என் மனதிற்குள் அப்பாவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. இருந்தாலும் அவரின் வார்த்தைகள் என்னை பெரிதாக பாதிக்கவில்லை. நானும் அப்படியே விட்டுவிட்டேன். நான் எதிர்பார்த்தது போலவே படிப்பும் நல்லபடியாக முடிந்தது. சில நாட்கள் விடுமுறையில் கிராமத்திற்கு செல்ல அங்கே எப்பொழுதும் போல அதே ஏழ்மை, அதே குடிசை வீடு, அதே அப்பாவின் ஐசொண்டி வியாபாரம். அதை பார்த்து எனக்கு இன்னும் வெறுப்பாக தான் இருந்தது. நானும் சகித்து கொண்டு சில நாட்கள் வரை அங்கே தங்கினேன். அப்பொழுதும் கூட அப்பாவிடம் எதுவும் பேசவில்லை. அவரும் 2-3 முறை என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் நான் பேச விரும்பவில்லை என்று தெரிந்ததும் அவரும் புரிந்து கொண்டு அதன் பிறகு அவர் என்னை தொந்தரவும் செய்யவில்லை. சில நாட்களில் நானும் நகரத்திற்கு திரும்பி வந்தேன். அங்கு முழு மூச்சாக வேலை தேட ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது. ஆரம்பத்தில் சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் தங்குவதற்கும் ஏற்பாடும் செய்தனர். இதை பற்றி நானும் சித்தப்பாவிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷமாக வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தார். சில மாதங்கள் வரை அந்த வேலையில் இருந்துவிட்டு உனக்கு ஏற்றாறு போல வேறு ஒரு வேலையை தேடிக்கொள் என்று அறிவுரை கூறியும் அனுப்பினார். நானும் சில நாட்களில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆரம்பத்தில் வேலை நன்றாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. அதுவும் ஒரே அறையில் வேலை என்பதால் அதிகமான உடல் உழைப்பும் இல்லை. அதற்கே எவ்வளவு உழைத்து விட்டோம் என்று தோன்றியது. எனது வேலை ஒரு வங்கியுடன் சம்பந்தப்பட்டிருந்தது. அந்த வங்கியில் கடன் பட்டவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை கடனை திருப்பி செலுத்துமாறு வற்புறுத்துவதே. அதில் எனக்கு நிறைய அனுபவங்களும் கிடைத்தது. சிலர் தங்களது கஷ்ட நஷ்டங்களை தொலைபேசி மூலமாக சொல்லி அளவும் செய்வர். சிலரோ கடனை திருப்பி செலுத்த முடியாது என்று அடாவடியாக பேசவும் செய்வர். நிறைய மனிதர்களின் வெவ்வேறு குணங்களை அதிலிருந்து தெரிந்தும் கொண்டேன். நமக்கும் கீழ் எவ்வளவு மனிதர்கள் உள்ளார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். சிலரது நிலைமையை யோசிக்கும் பொழுது அவர்கள் மேல் தானாகவே பரிதாபமும் வரத் தொடங்கும். அப்பொழுதெல்லாம் என் கண் முன்னே வந்து செல்பவர் எனது அப்பா மட்டுமே. அதுவரை அவரை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருந்தேன். ஆனால் சிலரின் தொலைபேசி அழைப்புகள் என்னை நிலை தடுமாற வைத்தன. தனது மகன் படிப்பிற்காக வாங்கிய கடனால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அழுவதும் செய்வர். அப்பொழுதெல்லாம் அவர்கள் மூலமாக எனது அப்பாவின் முகம்தான் வந்து செல்லும். அப்பாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எண்ணம் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அவர் எனக்கு எந்த விதத்திலும் குறை வைத்ததும் இல்லை. எவ்வளவுதான் ஏழ்மையாக இருந்தாலும் என்னிடம் எப்பொழுதும் காண்பித்து கொண்டதும் இல்லை. கஷ்ட நஷ்டங்களை தன்னுடனே மறைத்து என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனால் நான் தான் அவரை புரிந்து கொள்ளவும் இல்லை. இடத்தாலும் மனதாலும் அவரை விட்டு வெகு தூரம் நான் பிரிந்து நின்றேன். அவரின் நினைவுகள் அடிக்கடி வந்து போக ஆரம்பித்தது. அடுத்த முறை கிராமத்திற்கு சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்படியே சில மாதங்களும் கடந்து சென்றது. ஒரு நாள் அம்மாவிடமிருந்து தொலைபேசியில் வந்தது. அம்மா, என்னிடம் உனது அப்பாவிற்கு உடல்நிலை சற்று சரியில்லாமல் போய்விட்டது. மருத்துவமனையில் அவரை வைத்திருக்கின்றோம். உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்.
கொஞ்சம் சிரம பார்க்காமல் வந்துவிட்டு செல் என கூற நானும் பதறி போய் அவர் சொன்னபடியே அன்று இரவே புறப்பட்டு மறுநாள் காலை கிராமத்தை சென்று அடைந்தேன். அப்பாவை காண மருத்துவமனைக்கு செல்ல அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்து நான் பதறி போனேன். சில நிமிடங்களுக்கு பிறகு என்னை மட்டும் பார்த்து வர அனுமதித்தனர் அங்குள்ள மருத்துவர்கள். நானும் அப்பாவை அந்த நிலைமையில் பார்க்க முடியாமல் அவரின் கைகளை பிடித்து அழுது கொண்டு இருந்தேன். அவரும் சிறிதாக கண்களில் கண்ணீரோடு என்னை அருகே அழைத்தவர், தம்பி, நான் உன்னை என்னால் முடிந்த அளவிற்கு நல்லபடியாக வளர்த்து விட்டேன். நான் வேண்டுமானால் ஏழ்மையாக இருக்கலாம், ஆனால் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவன். அதை நினைத்து நான் பலமுறை பெருமை கொண்டுள்ளேன். என்னைப் போலவே நீயும் வளர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீயோ உனக்கு பணம் இருந்தால்தான் சந்தோஷம் என்று நினைத்து விட்டாய். அது தவறல்ல. இருந்தாலும் நம்மை நம்பியவரை காப்பாற்ற வேண்டும். அதுவும் ஒரு கடமைதான். அப்பா எத்தனை நாள் இன்னும் உயிரோடு இருப்பேன் என்று தெரியவில்லை. இனிமேல் உன்னை கண்டிப்பதற்கு, உன்னை திட்டுவதற்கும் ஆள் இல்லை. உனது எண்ணம் எப்படி உள்ளதோ அதே போலவே நடந்து கொள். ஆனால் தவறான வழிகளில் மட்டும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்காதே. இதனால் உனது நிம்மதியை இழந்து விடுவாய். கடைசி காலத்தில் உன்னையே நம்பி இருக்கும் உனது அம்மாவை கைவிட்டு விடாதே. அவரை நல்லபடியாக பார்த்துக்கொள். அவளுக்கு இருக்கும் ஒரே ஆதரவு நீதான் என்றும் கூறினார். பிறகு சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, நான் சில வருடங்களாக உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கான நேரம் வரவே இல்லை. இப்பொழுது அந்த உண்மையை சொல்லலாம் என்று உள்ளேன். நீ நினைப்பது போல நானும் உனது அம்மாவும் உனது சொந்த பெற்றோர்கள் அல்ல. ஒரு நாள் நான் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது பிறந்த 2-3 நாட்களிலே ஆன நிலையில் நீ குப்பை தொட்டியில் வீசப்பட்டு கிடந்தாய். அதன் பிறகுதான் உன்னை எடுத்து வந்து நானும் உனது அம்மாவும் எங்களது சொந்த பிள்ளை போல நாங்கள் வளர்த்தோம். எங்களுக்கும் சில வருடங்களாக குழந்தை இல்லாததால் இது கடவுளின் பரிசு என்று நாங்கள் நினைத்தோம். எனதான் நீ எங்களுக்கு பிறக்கவில்லை என்றாலும் அதற்காக நாங்கள் உன்மேல் வைத்த அன்பை குறைக்கவில்லை. சொல்லப்போனால் சொந்த பிள்ளையை விட அதிகமாகவே அன்பு வைத்து தான் உன்னை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தோம். அதன்படி தான் இப்பொழுதும் வரை நடந்து கொண்டுள்ளோம். என்னால் உனக்கு சில இடங்களில் அவமானம் ஏற்பட்டிருக்கும். என்னை அப்பா என்று சொல்வதற்கும் அவமானமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இனிமேல் அப்படி ஏதேனும் நடந்தால் அவரிடம் தைரியமாக சொல், இவர் எனது சொந்த அப்பா இல்லை என்று. ஆனால் அம்மாவை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறி முடிக்கும் முன்னரே அவரின் இறுதி மூச்சு மேலிருந்து கீழாக வாங்கி அவர் அப்படியே அசையா நிலைக்கு சென்றார். அவரின் உயிர் காற்றில் கலந்தது. எனக்கு அவர் அப்பா இல்லை என்று உண்மை தெரிந்ததை விட அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாரே என்ற சோகம்தான் அதிகமாகவே இருந்தது. அவரை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தேன். அம்மாவும் என்னுடன் சேர்ந்து வெகு நேரமாக இருவரும் அழுது கொண்டிருந்தோம். என் மேல் எனக்கே கோபம் வந்தது. நான் எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டேன் என்று. அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதற்கு காலம் இடம் கொடுக்கவே இல்லை. கடைசி வரை என் மனதில் இருந்த மன்னிப்பை கேட்க முடியாமலேயே என் அப்பா போய்விட்டார். அவரின் இறுதி சடங்கும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நானும் கனத்த இதயத்துடனேயே அவரை இறுதியாக அனுப்பியும் வைத்தேன். நான் வேண்டுமானால் அவருக்கு பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்றுமே அவர் எனது அப்பாதான். சொல்லப்போனால் அவர் எனக்கு தெய்வம். என் வாழ்க்கையில் எனது சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருந்தவர். அவரின் இழப்பு என் வாழ்க்கையவே மாற்றியது. அவரைப் போல என்னால் கடுமையாக உழைப்பாளியாக மாற முடியாது. ஆனால் அவர் கொடுத்த படிப்பு என்னிடம் உள்ளது. அதை வைத்து அப்பா சொன்னது போலவே நேர்வழியின் சம்பாதிக்கலாம் என்று முடிவெடுத்து பிறகு நல்ல வேலையாகவும் தேட ஆரம்பித்தேன். நினைத்தது போலவே வெளிநாட்டில் பெரிய நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது. நானும் அம்மாவை அழைத்து கொண்டு வெளிநாட்டில் குடியேறினேன். ஆனால் எனக்கு ஒரு குறைதான் இருந்தது. எனது இந்த வளர்ச்சியை பார்க்க எனது அப்பா உடனில்லையே என்று. அதன் பிறகு எனக்கு திருமணமும் நடந்து குழந்தை குட்டிகள் என்று ஆனது. ஆனாலும் எனது அப்பாவை நினைத்து அழாத நாடே இல்லை. சில வருடங்கள் கழித்து அம்மாவும் இறந்து போனார். கடைசி காலத்தில் அம்மாவுடன் இருந்தேன் என்ற மனநிறைவு இருந்தது. இப்பொழுதும் கூட தெய்வங்கள் என்றால் எனது அம்மா அப்பா மட்டுமே. அவர்களை தான் தெய்வமாக நினைத்து கும்பிட்டும் வருகிறேன்.